காலை தானம் ஏப்ரல் 7, 2024. தலைப்பானது தசம்பாகம் தருவார் தாழ்ச்சியடியார். தசம்பாகம் எல்லாம் கர்த்தருக்கு ஊறியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. லேவியாகும் 27:30. என்னை சோதித்து பாருங்கள் என்று கட்டளையிடுகிற கர்த்தரின் வார்த்தைகளை விசுவாசித்து அப்படியே செய்து ஆசி பெற்று வருபவர்கள் 1000 பேர்கள். ஜப்பானில் ஒரு கிறிஸ்துவ விதவை திருமதி கிகாக்கி. அவருக்கு 4 பிள்ளைகள் உண்டு மற்றும் ஒரே ஒரு வயல் மட்டும் அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையாக தசம்பாக செலுத்தி விடுவார். ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் நல்ல நிறைவான விளைச்சல் ஏற்பட்டது. திடீரென்று ஒரு வகை வெப்பு நோய் வந்தது. அந்த இடத்துக்கு பரவி கொண்டு சென்றது. அந்த அழிக்க தொடங்கியது. அந்த விளைச்சல் எல்லாம் அழிந்தது. அந்த பெண்மணியின் நிலம் வரை வந்து விட்டது. மகள் ஜெபித்தாள், அன்புள்ள ஆண்டவரே, என் வாழ்வில் அனைத்தும் அநேக ஆண்டுகளாக உமக்கு கரங்களிலே இருந்து வருகிறது. எல்லா விதத்திலும் நான் உமக்கு உண்மையாக சேவை செய்ய நாடி இருக்கிறேன். என் தசமபாகங்கள் எல்லாம் உமக்கு பண்டக சாலையில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விளை நிலைமை எனக்கு ஒரே ஆதரவு என்று நீர் அறிவீர். பசித்த என் பிள்ளைகளை நான் பராமரிக்க வேண்டும். உம்மை சோதித்து பார்க்க நீர் சவால் விட்டிருக்கிறீர். தேவனே, உமது நாமத்திற்கு மகிமையாக அமையுள்ளேன். தயவு செய்து வெப்பு நோய் என் நிலங்களை தாக்காமல் காத்தருளும். பட்சிக்கிறவர்களை கடிந்து கொள்ளும். நீ நேசிக்கிற ஏழை விதவைக்கு நீர் உதவி செய்ய போகிறீர் என்று நான் நம்புகிறேன். உமக்கு நன்றி என்று ஜெபித்துவிட்டு தனது வழக்கமான பணிகளை செய்ய ஆரம்பித்தாள். பக்கத்து நிலத்தை பயிர்களெல்லாம் அழிந்து போனது. அப்பெண்ணின் நிலமும் பசுமையா இருந்தது. புத்த மதம் தழுவிய அரசாங்கத்தில் வேலன் அதிகாரி இந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு திருமதி கிகாக்கி பயன்படுத்தும் பூச்சி மருந்து என்ன என்று கேட்டறிய ஆவலோடு வந்தார். எவ்வளவு பெரிய தேவன்! விதவை நிலத்திற்கு மட்டும் விடுதலை. மல்கியா 3:10 வாசிக்கிறது போல விவசாயத்திற்கான பரலோக பூச்சி மருந்து. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பரிசுத்தமான தசம்பாகத்தை தவறாமல் செலுத்துவதில் உண்மையும் உறுதியும் ஊக்கமும் உள்ளவராய் இருக்க வேண்டும். தேவனே, தசம்பாக தவறாமல் செலுத்த எங்கள் மனதில் உற்சாகத்தை தாரும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, எங்களுடைய தசம்பாகத்தை உண்மையாக நாங்கள் கொடுக்கும்படி கிருபை செய்யும் அப்பா. நீர் கொடுத்த பலத்தினால், நீர் கொடுத்த கர்த்தா சுகத்தினால கொடுத்த வருமானத்தில் அப்பா, நாங்கள் 10 ஒரு பாக தசம்பாக கொடுத்து ஆசீர்வாத பெற்றுள்ள பிள்ளைகளை காணப்பட வேண்டும் அப்பா. இதை வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அடிப்பட்ட நாணயத்தை தாரும் கர்த்தா தந்து அதன்படி நடத்தும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.